மீனாட்சி, மீனாட்சி, என்னங்க? வா 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 வா. நமக்கு நல்ல காலம் பொறந்தாச்சு. வா. என்ன வந்து சொல்றீங்க? உட்காரு. அந்த நண்டு கிட்ட நாங்க மூஞ்சில கரிய பூசுற நேரம் வந்தாச்சு. என் பொண்ணு கல்யாணத்தை நடத்த முடியுமான்னு என் தம்பி சவால் விட்டான்ல, அந்த சவாலை நான் ஜெயிச்சிட்டேன். என் முதலாளி எனக்கு உதவி பண்றேன்ட்டார். என்னது? முதலாளி உதவி பண்றேனாரா? ஆமா, அவர் புள்ள முன்னாலே தங்கராஜுக்கு 2 லட்சம் ரூபாய் லோன் கொடுன்னு சொல்லிட்டாரு. அப்ப என் மேல எவ்வளவு நம்பிக்கை இருக்கும். அது மட்டும் இல்ல, பத்மா கல்யாணத்துக்கு தன் குடும்பத்தோட வந்து வாழ்த்துறேன்னு சொல்லிருக்காரு. இந்த பார் 50,000 ரூபாய் முன்பணம் கொடுத்துருக்காரு. இப்படி சரி சரி புறப்படு. சம்பந்த வீட்டுக்கு போய் பேசி நம்ம பொண்ணு கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்துற மாதிரி ஏற்பாடு பண்ணலாம். ஆனா ஒண்ணு, என் பொண்ணு கல்யாண பத்திரிகையில அந்த நண்டு கட்ட நாயக பேரை போடவும் மாட்டேன். கல்யாண மண்டபத்துக்குள்ளேயும் வரக்கூடாது. அக்கா, அக்கா, தண்டமனோட அப்பா பத்திரிகை கொடுத்து இருக்காரு பாருங்க. ஆமாமா. ஏய், என்னடி அது? என்னது? ஏய், என்ன இது? யாரை கேட்டு இந்த பத்திரிகை அடிச்சீங்க? கேக்குறேன்ல. என்னங்க, தயவு செஞ்சு கோவப்படாம கேளுங்க. தண்டபாணிக்கு அவங்க அப்பா வேற இடத்துல திடீர்னு பொண்ணு பார்த்துட்டாரு. நல்ல மாப்பிள்ளையை எதுக்கு விடணும்னு நானும் கனகாவும் தமிழ்ச்செல்வியும் போய் நம்ம பொண்ணுக்கு பேசி முடிச்சிட்டோம். கல்யாண செலவுனா தமிழ்ச்செல்வியை ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டா. என்ன கேட்காம கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டு அவகிட்டே காசு வாங்கி கல்யாணம் பண்ணி வைக்கலாம் பாக்குறீங்களா? என் பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்க அவ யாரு? மாமா, அவ யாரு? அவளும் இந்த வீட்டு மருமக தானே. இன்னைக்கு என் புருஷன் அம்போன்னு விட்டுட்டு போயிட்டா. அவ ஒரு ஆட்டோ வாங்கி கொடுத்ததுனால தானே இன்னைக்கு என் புள்ளையில வச்சு நான் பொல போட்டுக்கிட்டு இருக்கேன். இத பார், ஒண்ணு மட்டும் சொல்றேன், நல்லா கேட்டுக்க. ஓ தம்பியை விட அவ 1000 மடங்கு நல்லவ, புரிஞ்சுக்க. அவன் நல்லவதாண்டி, அது எனக்கு தெரியும். அதான் என் தம்பி செருப்ப வச்ச மாதிரி சொல்லி புரிய வச்சானே. இன்னைக்கு அவகிட்டே பணம் வாங்கி என் பொண்ணு கல்யாணம் நடத்தினா என்கிட்ட சவால் விட்டு என் பொண்டாட்டி பணத்துல உன் பொண்ணு கல்யாணம் நடத்துறேன்னு என் முன்னில கார்த்து போக மாட்டா. அந்த அவமானத்தை என்னால தாங்க முடியாது. இதோ பார், என்னைக்கு இருந்தாலும் சரி என் செலவோட தான் என் பொண்ணு கல்யாணம் நடக்கணும். அதை மீறி கல்யாண ஏற்பாடு அது இதுன்னு அலைஞ்சிங்க, அவ்வளவுதான். அப்புறம் நான் உயிரோடு இருக்க மாட்டேன். ஏடி, உனக்கு என்ன தைரியம் இருந்தா இந்த வீட்டுல இருக்கிற நகை பணம் எல்லாம் எனக்கு தெரியாம எடுத்துட்டு போய் அங்க கொடுத்துட்டு இந்த கல்யாணத்தை நான் தான் முன்னாள் நடத்துறேன்னு என்கிட்டயே சொல்லுவேன். எதுக்கு சும்மா கோவப்படுறீங்க? நான் என்ன வெளியாளுக்கா செய்யறேன்? உங்க அண்ணன் பொண்ணுக்கு தானே செய்யறேன். என்னடி என்னடி பெரிய அண்ணன்? என்னைக்கு நான் அவர் கொடுத்த பணத்தை என் மூஞ்சில விட்டெறிஞ்சிட்டு என்ன பார்த்து என் தம்பி செத்து போயிட்டான்னு சொல்லி என்ன அவமானப்படுத்திட்டு போனாரோ அன்னைக்கு நான் முடிவு பண்ணிட்டேன்டி எனக்கு அண்ணன் கிடையாதுன்னு. இருங்க இருங்க, யார் உங்களை அவமானப்படுத்தினது? உங்க அண்ணன் உங்களை அவமானப்படுத்தினாரு. பின்ன நானா? நீங்கதான். நீங்கதான் உங்க அண்ணன் அண்ணி செஞ்ச தியாகத்தை மறந்துட்டு அவங்க கிட்டே கணக்கு வழக்கு பாக்குறீங்க. வளர்த்தவங்க கிட்ட கணக்கு பார்த்தா அவங்களுக்கு கோவம் வராதா? இரு இரு, என்ன என்ன தெரியும் உனக்கு? எங்க அண்ணன் என்ன வளர்த்தாருன்னா அது அவரோட கடமை. அதுக்காக என் கையில இருக்கிற காசெல்லாம் சுரண்டான்னு நினைச்சா அது என்கிட்ட நடக்காது. இது பாருங்க, உங்க அண்ணன் உங்களுக்கு செஞ்சது வேணா கடமையா இருக்கலாம். ஆனா எங்க இருந்து வந்த உங்க அண்ணி உங்களை வளர்த்து ஆளாக்குனது இல்லாம அவங்க அம்மா வீட்ல இருந்து போட்டுட்டு வந்த 30 சவர நகையை வித்து உங்களை படிக்க வச்சாங்களே, அதுக்கு பேர் கடமை இல்லைங்க, தியாகம். அவங்க செஞ்ச தியாகத்துக்கு அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா மட்டும் போதாதுங்க. உங்க வாழ்க்கை பூரா அவங்க காலை தொட்டு கும்பிடணும். என்னது? நான் கால் தொட்டு கும்பிடணுமா? என்னடி எனக்கே அட்வைஸ் பண்றியா? என்ன அவமானப்படுத்துற என் அண்ணன் பொண்ணு கல்யாணத்துக்கு இந்த வீட்டுல இருந்து 10 காசு கூட அந்த வீட்டுக்கு போக கூடாது. ஏன்னா இது என் தன்மான பிரச்சனை. உங்களுக்கு மட்டும் தான் தன்மானம் இருக்கணும், எங்களுக்கு எல்லாம் இருக்க கூடாதுல்ல. என்னாலதான் அந்த குடும்பம் பிரிஞ்சு போச்சு, இந்த கல்யாணம் நின்னு போச்சுன்னு உங்க அண்ணன்ல இருந்து ஊர் பூரா என் மேல பழி போட்டுட்டாங்களே, அது போய் நான் நிரூபிக்க வேண்டாமா? இது பார், எனக்கும் தன்மானத்தை பத்தி எல்லாம் கவலை கிடையாது. எனக்கு என் தன்மானம் தான் முக்கியம். ஒரு புருஷனுடைய தன்மானத்தை காப்பாத்துறதுதான் ஒரு பொண்டாட்டியோட கடமை. அதை நீ புரிஞ்சுக்க. அப்படின்னா என்ன மாதிரி பொம்பளைங்களுக்கு எல்லாம் தன்மானம் இல்லையா, இல்ல இருக்க கூடாதா? இருக்க கூடாது. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. எங்க அப்பா என்ன தன்மானம் இல்லாம வளர்க்கல, நானும் அப்படி வளரல. நீங்க என்ன சொன்னாலும் சரி, என் தன்மானத்துக்காக இந்த கல்யாணத்தை நான் நடத்தியே தீருவேன். என்னடி பணக்காரன் எதுக்கா அடிக்கிற? கட்ட புருஷன மரியாதை இல்லாம பேச அடிக்காம என்ன பண்ணுவாங்க? எதுப்பா மரியாதை இல்லாதத்தனம்? உன் குடும்பத்துக்கு நல்லது செய்ய நினைக்கிறது மரியாதை இல்லாதத்தனமா? அப்படி உனக்கு ரோஷம் இருந்தா உங்க அண்ணன் பொண்ணு கல்யாணத்தை நீ எடுத்து நடத்தி இருக்கணும். அதை விட்டுட்டு ஏன் பொண்ணை போட்டு அடிக்கிறீங்க? ஏப்பா, உன் பொண்டாட்டி உனக்கு மரியாதை கொடுக்கலன்னு இந்த அளவுக்கு ஆத்திரப்படுறிய, நீ யாருக்காவது மரியாதை கொடுத்திருக்கிய? யாரு கொடுக்கல? யாரு கொடுத்த? உங்க அண்ணன் நீ கொடுத்தியா இல்ல எனக்கு தான் கொடுத்தியா? அன்னைக்கு நீ வீட்டை விட்டு வந்தப்பவே 1000 பிரச்சனை இருந்தாலும் உங்க அண்ணன் அண்ணியை பார்த்து அந்த பொண்ணு கல்யாணத்தை நடத்தி வைன்னு கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி படிச்சு படிச்சு சொன்னேன். கேட்டியா? சரி, உங்க அண்ணன் தான் தன்மானத்தை விட்டு உன்னை வந்து பார்க்க வந்தாருல, அவருக்காக மரியாதை கொடுத்தியா? அவரையும் அவமானப்படுத்தி அனுப்பிச்சிட்டேன். தேவையில்லாம 10 லட்சம் ரூபாய்க்கு கார் வாங்க தெரியுது, 50 லட்சம் ரூபாய்க்கு வீடு வாங்க தெரியுது, ஆனா கூட பிறந்த அண்ணன் பொண்ணு கல்யாணத்தை நடத்தி வைக்கிறதுக்கு கணக்கு பாக்குறேன். என்ன மனுஷியா நீ? இந்த பாரு, உன்னால என் பொண்ணுக்கு மட்டும் கெட்ட பேர் இல்ல, எனக்கு சேர்ந்து கெட்ட பேரு. பொண்ணை வளர்க்க தெரியாம வளர்த்திருக்கேன்னு உங்க அண்ணன் மூஞ்சில காரி துப்பிட்டு போறாரு. தேவையாது? தேவையான உன்ன மாதிரி ஏழை விட்டு பையன் மாப்பிளையா வந்தா பண்பாடோட நடந்துக்குவேன், பாசம்னா என்னன்னு தெரிஞ்சுக்குவேன்னு நினைச்சேன். ஆனா நீ இவ்வளவு சுயநலவாதியா இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பாக்கலப்பா. அது வேற ஒண்ணு இல்ல, நீ என்ன மாதிரியோ உங்க அண்ணன் மாதிரியோ தானா கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்திருந்தீங்கன்னா மற்றவங்களுடைய கஷ்ட நஷ்டம் என்னன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும்.
நீதான் வாழ்நாள் பூரா மற்றவங்க உடைப்புலையும் வாழ்ந்தவனாச்சே, உனக்கு அப்படி தெரியும். அதான் தலைகால் தெரியாம ஆடுற. உன்னை சொல்லி குத்தமில்ல, என் பொண்ணையும் கொடுத்து என் ஃபேக்டரிக்கு உன்னை ஓனர் ஆக்கணும் பாரு. என் புத்தியை செருப்பால் அடிக்கணும். அப்பா ஏய் என்னடி என்ன உங்க அப்பா நம்ம வாய்க்கு வந்தெல்லாம் பேசி போறாரு, என்னமா சுயநலவாதின்றாரு, பொண்ணு கொடுத்தது தப்புன்றாரு. அந்த ஆளு நான் வளர்ந்துருக்க மாட்டேன்னு நினைக்கிறாரா? நிச்சயமா இதுல என்ன சந்தேகம்? உங்க அண்ணனோ அண்ணியோ இல்ல எங்க அப்பாவோ இல்லனா இந்த வாழ்க்கையை நீங்க பாத்துக்கவே முடியாது. வாடி என் பொண்டாட்டி. இப்ப புரியுதுடி. இது வரைக்கும் எங்க அண்ணனும் உங்க அப்பாவும் சேர்ந்துதான் என்ன அவமானப்படுத்திட்டு இருக்காங்கன்னு நினைச்சேன். ஆனா இப்ப புரியுதுடி, நீயும் அவங்களோட சேர்ந்து என்ன ஏமாத்திட்டு இருக்கேன்னு. பார், இப்ப சொல்ற நல்லா கேட்டுக்க. இன்னும் கொஞ்ச நாள்ல என்னோட சொந்த முயற்சியில என் உழைப்புல இதே மாதிரி ஒரு ஃபேக்டரியை உருவாக்கி எங்க அண்ணன் முன்னாலேயும் உங்க அப்பா முன்னாலேயும் உன் முன்னாலேயும் நான் யாருன்னு காட்டல, என் பேரு சிவராம இல்லடி. அது வரைக்கும் உங்க ஃபேக்டரி பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன். உங்க அப்பா கிட்ட சொல்லிடு, கல்யாணம் பண்றாளுங்களா? கல்யாணம். அம்மா, எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி ஒரு போஸ்டர் அடிச்சு நீ அவமானப்படுத்திருப்ப. என்ன பெருசா அந்த போஸ்டர் உங்களை அவமானப்படுத்திட்டாங்க? அம்மா, ஒண்ணு புரியல. 3 பொம்பளைய போட்டோ இல்லாம மாமியார் தலைமையில் கல்யாணம்னு போட்டிருக்கியே, உனக்கு எவ்வளவு கொழுப்பு. அதுவும் என் எலெக்ஷன் போஸ்டர் மேல ஒட்டி இருக்கேடா. இத பார்த்தா நாட்டுல எவனாச்சும் எனக்கு ஓட்டு போடுவானா? என்னடா மோட்டியா? போயா. ஏய்யா, உங்க வீட்டுல 3 ஆம்பளைங்க இருக்கீங்க. ஒரு பொண்ணு கல்யாணத்தை எடுத்து நடத்த துப்பு இல்ல. ஆனா உங்க வீட்டு பொம்பளைங்க 3 பேரும் என்னோட கல்யாணத்தை துணிச்சலா தைரியமா எடுத்து நடத்த போறாங்க. அவங்களுக்காக போஸ்டர் என்ன பேனரே வைப்பேன். ஏன் மெரினா பீச்ல சிலையே வைப்பேன். நீ மெரினா பீச்ல சிலை தாண்டா வைப்ப. நான் அதுக்கு முன்னால கண்ணம்மாப்பட்டில உனக்கு சமாதி. ஐயோ அப்பா, ஐயோ மாப்பிள என்னாச்சு மாப்பிள, என்னாச்சு? என்ன போட்டு அடிக்கிறாத்த. எதுக்கு மாப்பிளைய போட்டு அடிக்கிற? நீ அவனுக்கு சப்போர்ட்டா? ஏண்டி, நாங்க அண்ணன் தம்பி 3 பேரும் உசுரோட இருக்கும் போது உங்க முகர கட்டையில போட்டு போஸ்டர் அடிச்சு ஒட்டி இருக்கா. இத பாத்துக்கிட்டு சும்மா இருக்கிறதுக்கு நாங்க என்ன சேலை கட்டின பொம்பளையா? மீச வச்ச ஆம்பளடி. வாய மூடியா. பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு சோறு போட வக்கு இல்லாம ரோட்ல அனாதைய விட்டுட்டு வந்த நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? உனக்கெல்லாம் எதுக்கு வேட்டி சட்டை அவுத்து போட்டு போயா? என்னடி சொன்ன? சொந்தமா ஆட்டோ ஓட்டுறங்கிற திமிரா உனக்கு? கையடியா. நானாவது சொந்தமா ஆட்டோ ஓட்டி உழைச்சு சம்பாதிக்கிறேன். ஆனா ஒன்ன மாதிரி மானங்கட்டு பழப்பு. ஏண்டி, என்ன திமிர்ந்தா என் தொண்டர்கள் முன்னால என்ன நீ அவமானப்படுத்துவ? இன்னொரு வாட்டி என் மாமியார் மேல உன் கை பட்டுச்சு மவனே, அப்புறம் நீ யாருன்னு பார்க்க மாட்டேன். டேய், எனக்கே பொண்டாட்டில நிக்கிட்டு உனக்கு என்ன மாமியாரு? மாமியாரா உனக்கு? மாமியாரா? எதுக்கு அவரை போட்டு அடிக்கிற? நீ என்னடி அவனுக்கு சப்போர்ட்? ஆட்டோல ஏறப்புறதே ஓட்டாளே எனக்கு பொண்டாட்டி தாண்டி. உங்களுக்குள்ளேயே ஒண்ணு வெட்டி புதைச்சிருவேன். ஆனா பொம்பளை ஓட்டு பூரா போயிருங்கனால உன்ன உசுரோட வர்றேன். உனக்குன்னு சொல்றேன். 10 நிமிஷம் டைம் தரடா. அதுக்குள்ள மெட்ராஸ் சிட்டிக்குள்ள நீ ஒட்ட போஸ்டர் பூரா கிழிக்கிற. அதை விட முக்கியம் உன் கல்யாணத்தை நிறுத்துற. அதையும் மீறி கல்யாணம் நடந்துச்சு, மொத்த பேரையும் மண்டபத்துக்குள்ளேயே வச்சு கொளுத்திடுவேன். ஜாக்கிரதை. வாங்கடா போலாம். அண்ணன் பாக்ஸர் கிருஷ்ணன், பாக்ஸர் கிருஷ்ணன், அண்ணன் பாக்ஸர் கிருஷ்ணன். ரத்தம். ஐயோ, என்ன மாதிரி அடிச்சுட்டு அந்த படுபாவி கட்டையில போறவன். அண்ணன் தம்பிங்க 3 பேர் சேர்ந்து எப்ப இந்த கல்யாணமே நடக்க கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பண்றாங்களோ, அதுக்கப்புறம் இந்த கல்யாணத்தை நடத்துறதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. தயவு செஞ்சு என்ன யாரும் வற்புறுத்தாதீங்க. தண்டபாணி, உங்க அப்பா கிட்ட சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்த சொல்லு. என்னக்கா பேசுற நீ? இதுக்கு பேசாம சாப்பாட்டுல விஷம் வச்சு நீ கொண்டிருக்கலாம். இதுக்காக இத்தனை நாளா நான் போராடிக்கிட்டு இருக்கேன். இருப்பா இரு. பாருமா, இந்த விஷயத்துல அவசரப்பட்டு எந்த முடிவு இல்லப்பா. இந்த கல்யாணத்தினால என் குடும்பம் பாதிச்சாலும் பரவாயில்ல, தமிழ்ச்செல்வியோட வாழ்க்கை கண்டிப்பா பாதிச்சு. என்னக்கா இதுக்கெல்லாம் பயந்துட்டு கல்யாணத்தை நிறுத்த முடியுமா? பத்திரிக்கை எல்லாம் அடிச்சாச்சு, ஊர் பூரா கொடுத்தாச்சு. இப்ப போய் கல்யாணத்தை நிறுத்தினா நாளைக்கு தண்டபாணியோட அப்பா பொம்பளைங்களை நம்பி கல்யாணத்துல இறங்கினது தப்புன்னு நம்ம மூஞ்சில காரி துப்ப மாட்டாரு? ஆனா அந்த ஆளு என்னமா காரி துப்புறது? என் வீட்டுக்காரன் இருக்கானே, என்னமோ அந்த ஆளுக்கு பயந்துட்டு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டோன்னு ஊரு பூரா மேல போட்டல பேசிட்டு இருப்பா. இத பாருங்க, அவங்களுக்கெல்லாம் பயந்துட்டு இந்த கல்யாணத்தை நம்ம நிறுத்த கூடாது. என்னம்மா யோசிக்கிற? பாரு, அவங்க அண்ணன் தம்பி 3 பேரும் உண்மையிலேயே நியாயத்துக்கு தான் போராடுறாங்கன்னா இந்த கல்யாணத்தை நானே நிறுத்திருப்பேன். ஆனா அவங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் இருக்கிற கோபத்திலையும் வரட்டு பிடிவாதத்திலையும் இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு பயந்துட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்துறீங்க, அவங்களுக்கு நல்லது செய்யற மாதிரி ஆகாது. அவங்க வரட்டு பிடிவாதத்துக்கு தீரி போட்ட மாதிரி ஆயிடும். அப்புறம் நீங்க நினைக்கிறீங்களே எல்லாரும் சேர்ந்து இந்த கல்யாணத்தை நடத்தணும், பிரிஞ்சு போன குடும்பம் எல்லாம் மறுபடியும் ஒண்ணு சேரணும்னு, அது எதுவும் நடக்காது. அதை ஞாபகத்துல வச்சுங்க. அப்பா, நீங்க சொல்றது சரிதான். இருந்தாலும் அவங்க 3 பேரும் இல்லாம இந்த கல்யாணத்தை எப்படி நடத்துறது? இப்ப என்னம்மா, அவங்க 3 பேரும் இந்த கல்யாணத்துக்கு வரணும், அவ்வளவுதானே? நான் 2-3 நாள் வெளியூர் போயிட்டு வந்துடுறேன். வந்த உடனே அவங்க கிட்ட பேசி 3 பேரையும் கல்யாணத்துக்கு கொண்டு வர வேண்டியது என் பொறுப்பு. பாருங்க,
ஆனா எந்த காரணத்தை மட்டும் கல்யாண வேலையை மட்டும் நிறுத்திடாதீங்க. சரி. என்ன செல்வி, நான் போயிட்டு வரேம்மா. ஓகேப்பா. வேலையை அப்பா பாருங்க. ரொம்ப நன்றிப்பா. கவலைப்படாத, இன்னையில இருந்து நீ ஓனர், இந்த ஃபேக்டரிக்கு பார்ட்னர். சின்ன வயசுல நம்ம பழகுற ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு இது கூட செய்யலன்னா என்னடா அர்த்தம்? டேய் ரமேஷ், என்ன உங்க கூட பார்ட்னரா சேர்த்துக்கிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷம்டா. ஆனா அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்குடா. என்னடா சிக்கலு? அதான் எங்க அண்ணனை பத்தி இப்ப உங்ககிட்ட சொன்னேன்ல. ஆமா, அந்த 5 லட்சம் ரூபாய் பிளாக்மெயில் அவனுக்கு என்ன இப்போ? அவர் இங்கதான் வேலை செய்யறாரு. இங்க வேலை செய்யறானா? டேஜால்ரா, யாரா அவன்? தங்கராஜ் சார். தங்கராஜ் அவனா ஒண்ணே? அவன் பெரிய பிக் பாக்கெட்டரா? 5 நிமிஷத்துல எங்க அப்பா 50,000 வச்சு போயிட்டான். 10,000 அவன் பொண்ணு கல்யாணத்துக்கு 2 லட்சம் ரூபாய் லோன் போட்டுருக்கான். அது வேற ஒண்ணும் இல்ல மச்சான், எங்கிட்ட 5 லட்சம் ரூபாய் கேட்டு நான் கொடுக்கல, அதான் உங்க அப்பாட்ட வந்து வாங்கியிருக்காரு. எப்படி என் பொண்ணு கல்யாணத்தை நடத்தி காட்டுறேன்டான்னு என்கிட்ட சவால் விட்டுருக்காருல்ல. சவால் வர விட்டுருக்கான் அவன். டேய், இவங்கள மாதிரி ஆளு உனக்கு டேஞ்சர், எனக்கு டேஞ்சர்ரா. முதல்ல அவனை கம்பெனில இருந்து வேலையை விட்டு எடுத்துறப்பா. ஏய், நீ வேற, நான் இங்க பார்ட்னரா சேரதே அவருக்கு பிடிக்காது. இப்ப நீ அவரை வேலையை விட்டு தூக்கிட்டா, நான் சொல்லிதான் நீ அவரை வேலையை விட்டு தூக்கிட்டா, நீ எங்கிட்ட பிரச்சனை பண்ணுவாரா? இன்னும் நீ இந்தியனாவே இருக்கடா. அமெரிக்கன் மூலியை யூஸ் பண்றா. டேய், உங்க அண்ணனை மட்டும் தனியா வேலையை விட்டு தூக்குறாதாடா உனக்கு பிரச்சனை வரும். தேவையில்லாம நம்ம கேவனை தூக்க போறேன். அதுல முதல் கேவனை அவங்க அண்ணன் பேரை சேர்த்துட்டு போறேன். டேய் வேட்டை, முதல்ல டிஸ்மிஸ் லிஸ்ட்ல தங்கராஜ் பேரை சேர்க்கிறேன். அப்படி அவன் பொண்ணு கல்யாண லோனை கேன்சல் பண்றேன். தம்பி, நீ விவரம் புரியாம பேசுற. இவனை பத்தி உனக்கு தெரியாது. நம்பிக்கை துரோகி, நயவஞ்சகன். என் மேல இருக்க கோவத்துல, ஆத்திரத்துல என் பொண்ணு கல்யாணம் நடக்கூடாதுன்னு திட்டம் போட்டு என்ன வெளியேத்திட்டான். அவன் பேச்சை கேட்டு செய்யறதுக்கு நான் முட்டாளையா? அப்ப எனக்கு நான் அறிவிலையே? நான்சென்ஸ். உண்மை தெரியாம பேசாதீங்க. இவரை சின்ன வயசுல இருந்து எடுத்து வளர்த்து ஆளாக்குறவர் இவரு. இவரை பழிவாங்க துடிக்கிறான் இவன். இவனுக்கு சப்போர்ட் பண்ணி இவரை வெளியே போக சொல்றீங்களே, நியாயமா? முதல்ல இந்த ஆளை வேலையை விட்டு தூக்குங்க. நீ சொல்லி நான் அவனை வேலையை விட்டு அனுப்பணுமா? என்னடா நான் பேசுறேன். உன்னை வேலையை விட்டு அனுப்ப சொல்றான். பாத்து சும்மா இருக்க சொல்றியா? சொல்றல, இது பாருங்க, அனாவசியமா குடும்ப பிரச்சனை கம்பெனிக்குள்ள கொண்டு வந்து குழப்பத்தை உருவாக்குனீங்க. அப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. ஒழுங்கு மரியாதைங்கிறது போயிருங்க. அதையத்தான் நானும் சொல்றேன். என்ன பழி வாங்குறதுக்காக கம்பெனியில குழப்பம் பண்ண, உன்னை கொலை கூட பண்ண தயங்க மாட்டேன். முடிஞ்சா பண்ணு. கம்பெனி பாட்டு அடிக்கிறீங்க. கம்பெனி இழுத்து மூடுங்கடா. எல்லா நாய்களும் பட்டிக்கிறது சாப்பிட்டோம். செத்துருவோமா நாங்க? சரியான ஆம்பளையா இருந்தா கம்பெனி இழுத்து முடியா பாக்கலாம். மூடுவண்டா. மூண்டா என்னடா பண்ணுவ நீ? இவங்களுக்கு பயந்து நம்ம என்ன கம்பெனி இழுத்து மூடுறது? நாளைக்கு அமெரிக்கால இருந்து அத்தனை கம்ப்யூட்டர் மிஷின்ஸ் கொண்டு வந்து இறக்குறேன். இந்த ஆளுக்கு சப்போர்ட் பண்ற அத்தனை பேரையும் தூக்கி எறிஞ்சிட்டு நம்ம கம்பெனியை நடத்தி காட்டுறோம்டா. சவாலா விடுற. இது வரைக்கும் அண்ணனா பேசுனேன். இப்ப காக்கி சட்டை போட்டு ஒரு தொழிலாளர் பேசுறேன்டா. கம்ப்யூட்டர் மட்டும் நீ கொண்டு வந்து இறக்கு. இங்க இருந்து ஒரு கார் வெளியில போகாது. நீங்களும் உயிரோட வீடு திரும்ப மாட்டீங்க. பாக்கலாமா? பாக்கலாம்டா. கம்ப்யூட்டர்ல காக்கி சட்டையான்னு. இதுதான்டா எங்க அண்ணன் தம்பி 2 பேரையும் பழி வாங்குறதுக்கு சரியான நேரம். இந்த பார், நேரம் இங்க இருந்து தொழிலாளிய மீட்டிங் போட்டு இடத்துக்கு போறோம். அந்த தொழிலாளிக்கு ஆதரவா பேசி அவங்கள கைக்குள்ள போடுறோம். எங்க அண்ணனை டிஸ்மிஸ் பண்றான். அப்படியே அந்த முதலாளிக்கு ஆள் உயர மாலையை வாங்கி போட்டு அவரையும் கைக்குள்ள வச்சுக்கிட்டு நன்றி கிட்ட என் தம்பியும் டிஸ்மிஸ் பண்றோம்டா. நீங்க ஒரு சாணக்கியன் தலைவரே. ஆமா தலைவரே. தொழிலாளர் கண்மணிகளே, உங்களை வேலையை விட்டு தூக்குவதற்கு காரணமாக இருந்த நன்றி கெட்ட சிவராமனை அவன் முதலாளியிடம் சொல்லி நான் வேலையை விட்டு தூக்குவேன். அந்த முதலாளியும் என் பேச்சை கேட்கவில்லை என்றால் அமெரிக்க ஜனாதிபதி கிளிண்டனிடம் புகார் செய்வேன். கிளிண்டனும் என் சொல்லை மதிக்கவில்லை என்றால் கிளிண்டனையே அமெரிக்காவை விட்டு தூக்குவேன். நாய் மாறி விஷம் போட்டு பேச அவசரப்படாதே. பாத்தியா, அந்த ஆளுக்காக முட்டை கொண்டு வந்திருக்கேன். கூட்டம் முடியும் போது அவன் மூஞ்சி நேஸ்டி ஆயிடுமாமா. ஒரு அருமையான அற்புதமான கூட்டு குடும்பத்தை உடைத்த குற்றவாளி பாக்சர் கிருஷ்ணனின் விரோதி உங்கள் கும்பலிலே ஒளிந்து கொண்டிருக்கின்ற இந்த தங்கராசுவை இப்பொழுதே இந்த நிமிடமே இந்த ஃபேக்டரியை விட்டு வெளியேற்ற வேண்டும். எங்க வந்து யாரா வெளியேற்றுங்க? அங்கே பார்த்தீர்களா, ஒரு சாமியார் என்று கூட பார்க்காமல் உள்ளே வந்து ரவுடி தாக்கியிருக்கிறான். எவனாவது ஒரு அடி நகர்ந்தீங்க, ஏய் மவனை அத்தனை பேர் மூஞ்சிலையும் முட்டையை அடிச்சிருவேன். ஜாக்கிரதை. அப்பா, ஏய், ஏய், ஆ, ஐயோ, ஆச்சிட்டு, தூக்கி வந்து போச்சு. ஐயோ, ஆத்தா, ஏய், அவனை இந்த வேதனை வருக. உன் மூஞ்சியை கொடு. ஐயோ, யாராவது காப்பாத்துங்களே, யாராவது காப்பாத்துங்களே. டேய் போடா. டேய் இன்னையோட நீ ஏறாடா. வாங்கிக்க. அப்பா, ஐயோ, ஜஸ்ட் மிஸ். ஐயோ, 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 பணக்காரங்களே, ஐயோ, இளைச்சருக்குள்ள தீர்த்துவாங்க போடுங்க. ஐயோ, பிளான் பண்ணிட்டாங்க. நான் எங்க போவேன், என்ன செய்வேன்? மாப்பிள, மாமியாரே. எங்க ஆளையா காணா? ஒருவேளை இதுலயே ரூட் பிடிச்சு வங்க கடல்ல போய் கலந்துட்டானோ என்னமோ. அப்ப பாரு, இப்படி அடிச்சா அப்படியே போடு. சமாதி கட்டு. வெளியில கட்டு, வரக்கூடாது மேல வையி. இந்த ஆளு. யோசிக்காதே. இப்ப என்ன பண்ணுவான்? உன் தாலிக்கு மஞ்ச குங்குமத்துக்கும் நானே சோதனை ஆயிட்டேன். பரவாயில்ல மாப்பிள. மாமியாரே, என் கல்யாணத்தை நிறுத்த போறேன்னு சொன்னா இனிமே அதுக்கு தடையே இல்ல. விடுதலை, விடுதலை, விடுதலை. ஏய், சொன்னாக்கால ஓடாத. நான் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன். ஓடுவா, ஓடா. ஏய், காப்பாத்துங்க. காப்பாத்துங்க சார். யாரா அவன் காட்டு பின்னாடி? என்னடா ஒரே பேட்ச்
காதுல அடிக்குது ஐயோ, காது முன்னாடி இல்ல. ஷூட் பண்றான் அவனை Stop, stop, stop. நான் வேற யாரும் இல்ல. பாக்ஸர் கிருஷ்ணன், பறக்கும்படை தளபதி, நம்பர் 1 கிரேட் பாலிட்டிஷியன். நிறுத்துடா. சாக்கடையில விழுந்து வரும்போதே தெரியுதா நீ அரசியல்வாதி சாக்கடையில் விழுந்து தெரியுதா? அதான் that is பாக்ஸர். ஐயோ, நிறுத்துடா. என் ஜென்மத்தை waste பண்ணிட்ட. துப்பாக்கி. காப்பாத்துறாங்க, கொல்ல போறானா? ஐயோ, ஐயோ. சார், இங்க பாருங்க, நான் உங்க எதிரி இல்ல, உங்க நண்பன். உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வந்திருக்கேன். ஏண்டா அங்க மேடையில தொழிலாளிக்கு மத்தியில என்ன கேவலமா திட்டிட்டு இங்க ஹெல்ப் பண்ண வந்திருக்கேன்னு சொல்றியா? அரசியல்வாதி பத்தி காட்டுறியா நீ? பாஸ், நான் எதுக்காக அப்படி பேசுறேன்னு கேட்டுட்டு என்ன சொல்லுங்க பாஸ். ஏண்டா சொல்றா? தொழிலாளிய பூரா கைக்குள்ள போட்டுக்கிட்டு எங்க அண்ணனை பழி வாங்குறதுக்கு தான் அப்படி பேசுன பாஸ். உங்க அண்ணனை பழி வாங்க போறியா? ஆமா பாஸ், அவன் என்னுடைய பரம எதிரி. சாணக்கியத்தனமா அவன் பழி வாங்கணும் தான் நினைச்சேன். ஆனா அது எக்கு தப்பா சாக்கடைக்குள்ள போய் முடிஞ்சிருச்சு. 2 hours சாக்கடைக்குள்ளே தம் கட்டி வாழ்ந்துட்டு இருக்கேன் பாஸ். தெரியுது. நான் சமுத்திரத்துக்குள்ளேயே போனாலும் பரவாயில்ல, அந்த கும்பலை நான் ஒழிக்காம விட மாட்டேன். ஏ தங்கராஜ், அடியே கூல் டவுன். எப்ப நீ உங்க அண்ணன் எதிரின்னு சொல்லிட்டியோ அப்பவே நீ எனக்கு நண்பன் ஆயிட்ட. எதிரிக்கு எதிரி நண்பன். தட் இஸ் அமெரிக்கன் பாலிசி. அதான் ஏன் பாலிசி பாஸ்? என்னடா படலங்க பாலிசி? ரமேஷ், இவனை நம்பாத. இவன் நம்பர் 1 கிரிமினல். அப்படிப்பட்ட கிரிமினல் தான் நமக்கு தேவை. நாளைக்கு தொழிலாளர் பகைச்சிட்டு நாம கம்பெனி ஆரம்பிக்க போறோம். அப்ப உங்க அண்ணன் கூட்டு வர கூட்டத்தை சமாளிக்கணும்னா உன்னுடைய புத்தி என்னுடைய பணம் மட்டும் பத்தாது. இவன மாதிரி அரசியல் ரவுடிகள் தேவை. இனிமே நீ மட்டும் எனக்கு பார்ட்னர்ல, இவனும் நம்ம பார்ட்னர் தான். பாஸ், என்னைக்கு என்ன பார்ட்னர் சொன்னீங்களோ இனிமேல் எங்க 2 பேருக்கு தங்கராஜ் அண்ணன் இல்ல, நீங்க தான் அண்ணன். சரி, நீங்க ஓகே, தான் ஓகே, அண்ணன். நாளைக்கு நடக்க போற மகாபாரத போர்ல ஆயிரக்கணக்கான ரவுடிகளை இறக்கி விட்டு அந்த தங்கராஜை க்ளோஸ் பண்றேன். இந்த பாக்ஸர் கிருஷ்ணன் யாருங்கிறத காட்டுறேன். போர், போர். நிறுத்துங்கயா. நீங்க வேற. ஏமா பொண்ணு மாப்பிள 1 மணி நேரமா கார்ல உட்கார்ந்து இருக்காங்க. ஊர்வலத்தை எப்ப ஆரம்பிக்க போறீங்க? யோ, சும்மாரியா? அக்கா உங்க வீட்டுக்கார கூப்பிட போயிருக்காங்களா, வருவாங்க. வர முஞ்சிகளா இருந்தா எப்ப வந்திருக்க மாட்டானுங்க. அந்த நாய்ங்க வர மாட்டானுங்க. பெரியவரே, நீங்க கேட்ட பணம் நகையெல்லாம் கொடுத்தாச்சுல, அப்புறம் எதுக்கு தேவையில்லாதெல்லாம் பேசுறீங்க? கல்யாணம் முடியற வரைக்கும் கொஞ்சம் வாயை திறக்காம இருங்க. ஏதாவது பேசுனா அப்படியே வாய் மேல குத்துவேன். துட்டு வாங்கில அப்பா, அப்படி போய் ஓரமா நில்லு. தண்டபாணி, இவ்வளவு நேரம் ஆகியும் அக்கா இன்னும் வரல. என்னாச்சு? நாங்க போய் பாத்துட்டு வந்துடுறோம். அந்த நன்றி கிட்ட நாய்களுக்கு நான் யாருன்னு காமிக்கிறதா முக்கியமே தவிர உன் பொண்ணு கல்யாணம் முக்கியடி. பாத்துறேன். இன்னைய தொழிலாளிகள் வெளியே தள்ளிட்டு புதுசா கம்பெனி ஆரம்பிக்கலாம். பாத்துறேன். என்னங்க, உங்க தம்பி பிரச்சனையை அப்புறமா கூட பாத்துக்கலாம். நம்ம பொண்ணு கல்யாணம் ஊர்வலம் வரைக்கும் வந்துருச்சு. இந்த நேரத்துல நீங்க அங்க இல்லைன்னா நல்லா இருக்காது. தயவு செஞ்சு இதை கட்டிக்கிட்டு வந்து அவங்கள வாழ்த்துங்க. நான் என்ன வாழ்த்துறது? என் வார்த்தையை மீறி நீதானே கல்யாணம் ஏற்பாடு பண்ண. நீயே கல்யாணம் நடத்து, நீயே வாழ்த்து. அண்ணே, நாளைக்கு ஒரு தொழிலாளி விடாம ஃபேக்டரி வாசல்ல கொடுங்க. அவங்கள நாமான்னு பாத்துருவோம். ஏய், என்ன அவமானப்படுத்துற எல்லாருக்கும் இந்த தங்கராஜ் யாருன்னு காமிக்கிறேன். வாங்க போலாம். எனக்கு அவங்க உயிர் போகணும், என் உயிர் போகணும்.